இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? தைராய்டு பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வு இருக்கா? இல்லையா? எனக்கு இவ்ளோ வருஷமா தைராய்டு இருக்கே. நான் டெய்லி டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஒரு சிலர் இருக்கீங்க. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை அதிகமாவே வந்துட்டு இருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரெக்னன்சி டைம்ல எனக்கு தைராய்டு வந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது அப்படியே கன்டின்யூ ஆயிடுது. மெடிசன் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே போயிட்டு அதனுடைய பிரச்சனைகளை சரி செய்யுது. இன்ஃப்ளமேஷனை க்யூர் பண்ற ஆற்றல் அன்னைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம மருந்துகள் எடுக்கும்போது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு அதற்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்குங்க. கவலையே வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது தைராய்டு லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? T3, T4, TSH லெவலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம எந்த டேப்லெட் எந்த அளவுக்கு நம்ம வந்து தைராய்டு டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும் நீங்கள் பிரச்சனை. இந்த தைராய்டை எப்படிங்க சரி பண்ணுறது? பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிற பிரச்சனை. என் பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி சரி செய்கிறது? ஸோ அதே மாதிரி ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். அது வந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம். மேரேஜ் டைமில் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது. இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி இந்த தைராய்டுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னா சிம்பிளான விஷயங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. தைராய்டுலேருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளியில் வர முடியும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தைராய்டு பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வு இருக்கா? இல்லையா? எனக்கு இவ்வளோ வருஷமாக தைராய்டு இருக்கே. நான் டெய்லி டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஒரு சிலர் இருக்கீங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போது இந்த தைராய்டு பிரச்சனை அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு தைராய்டு வந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரெகுலராக நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. இந்த தைராய்டை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஏங்க முடியாது? சித்த மருத்துவம் நீங்கள் எடுக்கும்பொழுது நல்லாவே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்து சித்தர்கள் சொன்ன மருந்துகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே போயிட்டு அதனுடைய பிரச்சனைகளை சரி செய்யுது. இன்ஃப்ளமேஷனை க்யூர் பண்ணுற ஆற்றல் அன்னைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம மருந்துகள் எடுக்கும்போது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தொடர்பான தைராய்டு தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ பொதுவாகவே பெண்கள் நிறைய பேருக்கு லைஃபே ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆகிற ஒரு விஷயம்தான் இந்த தைராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது, கடன்னு வெயிட் கெயின் ஆகிறது, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றது, அடிக்கடி மூட் ஸ்விங் வர்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸோட எக்ஸஸ் ப்ளீடிங், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட், அடினோமயோசிஸ், இந்த மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைனால உடல் நலனில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பெரிய லிஸ்ட்டாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி, இந்த தைராய்டை எப்படி நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம்? சில வந்து மேரேஜ் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் இந்த தைராய்டுனால என்ன ஆகும்னா இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆகி கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். என்னடா இது, மேரேஜ் டைமில் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி ஸ்லிம்மாக அழகாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி வெயிட் கெயின் ஆகுது என்று இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷனாக மாற ஆரம்பிச்சிடுது. அப்போது அதற்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்குங்க. கவலையே வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? T3, T4, TSH லெவலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போது நம்ம எந்த டேப்லெட் எந்த அளவுக்கு நம்ம வந்து தைராய்டு டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய உடல் எடை. உடல் எடை எவ்வளோ இருக்கீங்க அதுவும் நோட் பண்ணுங்கள். நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய பீரியட் சைக்கிள் எவ்வளோ இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட் சைக்கிள் நமக்கு நார்மலாக இருக்கா? லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ்க்கு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. எந்தெந்த டேட்டில் வந்துச்சு, எவ்வளோ டேஸ் இருந்துச்சு, எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துச்சா, இல்லை நார்மலாக இருந்ததா, இல்லை பீரியட்ஸ் வந்து டேட் வந்ததுலேருந்தே ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு மைல்டாக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கா, இல்லை டிஸ்சார்ஜ் வேறு ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி பிரச்சனை இருக்கா, இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வீட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. லைட்டாக உங்களுடைய தலையை மேல் நோக்கி வந்து மேல் நோக்கி தூக்கி பாருங்கள். உங்களுடைய கழுத்தோட அடிப்பக்கம் தைராய்டு, அங்கே ஏதாவது மைல்டாக வீக்கம் இருக்கா, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உணவு ஏதாவது சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உணவு சரியாக விழுங்க முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது தைராய்டோட ரைட் சைட்லோ லெஃப்ட் சைட்லையோ அந்த லோபில் வீக்கம், ஸோ தைராய்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு லோபில் ஒரு வீக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு உணவு சரியாக விழுங்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்லேயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை, இந்த தைராய்டை எப்படிங்க சரி பண்ணுறது, பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிற பிரச்சனை, என் பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி சரி செய்கிறது. ஸோ அதே மாதிரி ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். அது வந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம். மேரேஜ் டைமில் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி இந்த தைராய்டுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னா சிம்பிளான விஷயங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. தைராய்டுலேருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளியில் வர முடியும். அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், அதிகமான இனிப்பு சாப்பிடுவது. இனிப்பு சாப்பிட்றத விட்டுருங்க. அப்புறம் இந்த கம் மாதிரி இருக்கிற உணவு, அதாவது மைதா தான், கம்முக்காக தானே அந்த மைதா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை சாப்பிட்டு அதுவே கம் மாதிரி அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இல்லையா, அதை சாப்பிட்டு அது என்ன ஆகும்னா வயிற்றுப்பகுதியில் போய் கம் மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு சுகர் லெவலையோ ஹார்மோன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸை தடுக்கிறதுக்கு இந்த அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மைதாவினால் செய்யப்பட்ட அதிகமான இனிப்பு சேர்ந்த கலராக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அசைவ உணவுகள் இப்போதைக்கு முதல்ல ஒரு 60 நாட்களுக்கு அசைவ உணவுகள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த சில விஷயங்கள் நம்ம வந்து முட்டைக்கோஸ் அவாய்ட் பண்ணுறது, காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கார்சினோஜெனிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இந்த கைட்ரோஜெனிக் எஃபெக்ட் இருக்கிறது என்ன பண்ணும், நம்மளுடைய ஹார்மோன் லெவலை இம்பேலன்ஸ் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி அதோட வீக்கத்துக்கு இது காரணமாக இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் செய்யணும், கட்டாயமாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க டெய்லி. இது முதல் பாயிண்ட். டெய்லி என்ன பண்ணணும்னா, உங்கள் தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய அந்த தொண்டை பகுதியில் மைல்டாக ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருந்தாலும் சரி, வீக்கம் இல்லைனாலும் சரி, எந்த எண்ணெயை வச்சு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னா, கருஞ்சீரக எண்ணெய் வாங்கிக்கோங்க. கருஞ்சீரக எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு கையில் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை கழுத்து பகுதியில் ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ மைல்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே ஒரு 5 நிமிடங்கள் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற இந்த 3 மூலிகையும் தவறாமல் தினம்தோறும் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. தைராய்டு லெவல் காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம். முதல் மூலிகை அதிமதுரம். அதிமதுரம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. தனியா விதைகள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நெல்லி வற்றல் 100 கிராம், நெல்லி பொடியாக இருந்தாலும் ஓகே. இந்த 3 மூலிகையும் ஒன்றாக சேர்த்து காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடணும். காலையில் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கிறது மூலயமாக ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, தைராய்டுனால உடல் முழுவதுமே எனக்கு ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது அப்படியெல்லாம் வருத்தப்பட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகளும் இருக்குது. மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகளோ, சீந்தில் சேர்ந்த மருந்துகளோ, கழிச்சிக்காய் சேர்ந்த மருந்துகளோ நீங்கள் எடுக்கும்பொழுது தைராய்டு கிளாண்ட், ஸோ அந்த டிஎஸ்ஹெச் லெவல்லாம் நமக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சோம். ஏன்னா ஹைப்போதைராய்டிசம் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். அதை சரி செய்கிறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.